மாற்றி மாற்றி பேசிக்கிறீங்க, நடுவருக்கு மட்டும் கொடுங்க. இது வயர்லெஸ் பிள்ளைங்கள்ட்ட கொடுங்க, மைக்கை நீங்கள் வாங்கி வயர் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரர்களால் இந்த நிகழ்ச்சியில் அல் ஃபுர்கான் பெண்கள் இஸ்லாமிய அரபிக் கல்லூரி சார்பாக இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது. மனிதகுல வெற்றிக்கு பயன் தரும் கல்வி உலக கல்வியா மார்க்க கல்வியா என்பது ஒரு முக்கியமான தலைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்து கட்டியணைத்து முதல் இறை செய்தியை துவங்குகிறார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். முஹம்மதே, படைத்த உமது இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக். அவன் மனிதனை கருவுற்ற சினை முட்டையிலிருந்து படைத்தான். இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். ஓதுவீராக, உமது இறைவன் கண்ணியமானவன். அல்லதி அல்லம பில் கலம். அவன் எழுதுகோளால் கற்று தந்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம். அறியாதவற்றை எல்லாம் மனிதனுக்கு கற்றுத்தந்தான். இஸ்லாத்தின் முதல் இறை செய்தி அல்லாஹ்வை நம்புவதை குறித்து பேசவில்லை, ஏன் அல்லாஹ்வை வணங்குவதை பற்றி கூட பேசவில்லை. முதலில் படித்து உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள சொல்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம். முதலில் படித்து இஸ்லாத்தை வளர்த்துக் கொள்ள சொல்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம். இதன் மூலமாக கல்விக்கென்று படிப்பிற்கென்று எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் எல்லாரும் கேட்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் மக்கள் மத்தியில மிக வீரியமாக வளர்ச்சியடைவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான காரணம், மக்கள் ஏன் இந்த இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மற்ற மதங்கள் எல்லாம் சொல்கிறதே, நாங்கள் தீண்டாமையை பார்க்கிறோம். ஒரு மனிதனிடத்தில் செல்வம் பொருளாதாரம் அதிகமாக இருந்தால் இவர் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர் என்று அவருக்கு அந்த சமுதாயத்தில் தனி மரியாதை, தனி ஸ்டேட்டஸ். அதே சமயம் ஒரு மனிதர் பொருளாதாரத்தில் பின்தங்கி ஏழையாக இருந்தால் அவருக்கு அந்த சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூட கிடையாது. வெள்ளியின் கருப்பன் என்று இன்றைக்கும் நிறம் வேறுபாடு பார்க்கப்படுகிறது. அரபு மொழி பேச தெரிந்தவன் என்றும் அரபு மொழி பேச தெரியாதவன் என்றும் இன்றைக்கும் இந்த உலகத்தில் மொழி வேறுபாடு பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய மார்க்கம். வெள்ளியனை விட கருப்பன் தாழ்ந்தவன் கிடையாது, பொருளாதாரத்தில் மேம்பட்டவனை விட பொருளாதாரத்தில் பின்தங்கியவன் தாழ்ந்தவன் கிடையாது. அனைவரும் சமம் என்ற பொதுவான கொள்கையை சொன்னது முதல் மக்கள் என்றும் சாறை சாறையாக இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஆனால் பொருளாதாரத்தால் வேறுபாடு கிடையாது, நிறத்தால் வேறுபாடு கிடையாது, மொழியால் வேறுபாடு கிடையாது என்று சொன்ன இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மை ஒரு விஷயத்தில் வேறுபடுத்தி காட்டுகிறது. அது என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கும் போது, நபியை நீங்கள் சொல்லுங்கள், அறிந்தோரும் அறியாதவரும் சமமாவார்களா, கல்வியை கற்றவர்களும் அதன்படி நடந்தவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறார். கல்வியோட பாதையை நீங்க சென்றீங்கன்னா, கல்வியை நீங்க படித்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் தரஜா வேற என்பதை அல்லாஹ்வும் அவருடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், யூத்தின் ஹிக்மத்தம் யஷா. இறைவன் தான் நாடியோருக்கு கல்வி ஞானத்தை வழங்குகிறான். ஒமை யூத்தன் ஹிக்மா, யார் கல்வி ஞானம் வழங்கப்படுகிறாரோ பக்கத்து ஊத்திய ஹைரங்கத்திரா, அவர் ஏராளமான நன்மைகள் பெற்றவராக மாறிவிடுகிறார். யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்கு தான் கல்வி ஞானத்தை கொடுப்பேன் என்றும் அப்படிப்பட்ட கல்வி ஞானத்தை பெற்றவர் தான் ஏராளமான நன்மைகள் பெற்றவர் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அழுத்தம் திருத்தமா சொல்றான். எந்த கல்வியை பிடித்தால் அல்லாஹ் சொல்கின்ற ஏராளமான நன்மைகளை பெறலாம் என்பதுதான் நாம இந்த பத்திமன்றத்துல விவாதித்து இருக்க போறோம். இவர்களுடைய வாதத்தை வச்சுதான் இங்க தீர்ப்பே இருக்க போகுது. இப்பொழுது முதலாக மனிதகுல வெற்றிக்கு பயன் தரும் கல்வி மார்க்க கல்விதான் இல்லப்பா உலக கல்விதான் என்று அல் ஃபுர்கான் மாணவி தஸ்லிமா ஜாஸ்மின் தன்னுடைய வாதத்தை முன்வைப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சபையில் கூடியிருக்கும் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஈடேற்றமும் உண்டாகட்டுமாக என்று துவா செய்தவராக
என்னுடைய இந்த வாதத்தை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய சூழலில் மனிதகுல வெற்றிக்கு மிகவும் பயன் தருவது உலக கல்வியா மார்க்க கல்வியா என்ற பட்டிமன்ற தலைப்பில் மனிதகுல வெற்றிக்கு மிகவும் பயன் தருவது உலக கல்விதான் என்பது என்னுடைய வாதம். அன்பானவர்களே, இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, பயன் தரும் கல்வி உலக கல்விதான். காரணம், நாம இந்த உலகத்துல தானே வாழ்றோம். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உலக கல்வி ரொம்பவே முக்கியம். நடுவர் அவர்களே, நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. குட் ஜட்ஜ்மெண்ட் comes from experience and experience comes from bad judgment. இப்ப நான் இங்கிலீஷ்ல சொன்னதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? புரிஞ்சு. நல்ல முடிவுகளை எடுக்கும் திறன் அனுபவத்திலிருந்து கிடைக்கிறது. அந்த அனுபவம் பெரும்பாலும் தவறான முடிவுகளை எடுப்பதன் மூலம் கிடைக்கிறது. ஆமா, புரிஞ்சதுனாலதான் பதில் சொன்னீங்க. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அந்த சிறப்பு இப்ப உங்கள்ட்ட இருந்து வெளிப்பட்டத இந்த சபையில கூடி இருக்கிறவங்க எல்லாம் விளங்கி இருப்பாங்க. காரணம் என்ன? உலக கல்விதான். இன்னைக்கு நிலைமைக்கு உலக கல்வி உலக மொழியான ஆங்கிலத்தோட இருக்கிறதுனால நம்ம போற இடத்துலதான் ஆங்கிலத்துல பேசினா நாம மதிக்கப்படுறோம். இப்போ ஒரு மாலுக்கோ உயர்தரமான ஹோட்டலுக்கோ போறோம்னா அங்க இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல பேசினா நமக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப கூட சமீபத்துல ஒரு பெண்மணி விண்வெளிக்கு போய் 9 மாதங்கள் இருந்துட்டு பூமிக்கு திரும்பி வந்தாங்க. அவங்கள உலகமே புகழ்ந்துச்சு. காரணம் என்ன? அவங்களுடைய உலக கல்விதான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில உலக கல்வியுடைய முக்கியத்துவத்தை பத்தி எடுத்து சொல்றான். சூரத்துல் பக்ராவுடைய 164வது வசனத்துல சொல்றான், இன்ன ஃபி ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார். நிச்சயமா வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலையும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலையும் மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியவற்றை கொண்டு கடலில் ஓடும் கப்பல்கள்லையும் வானத்தில இருந்து தண்ணீரை இறக்கி பூமி இறந்த பின் அதை உயிர்ப்பிப்பதிலையும் அதன் மூலமா பூமியில உயிரினங்களை பரவ செய்திருப்பதிலையும் காற்றை மாறி மாறி வீச செய்திருப்பதிலையும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்ட மேகங்கள்லையும் சிந்தி துணரும் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையையும் கருணையையும் எடுத்துக்காட்டும் சான்றுகள் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல அல்லாஹ் வானம், பூமி, இரவு, பகல், கடல், கப்பல், தண்ணி, உயிரினம், மேகம் இத பத்தி எல்லாம் சிந்திச்சு நம்மளுடைய அறிவையும் கல்வி ஞானத்தையும் இதன் மூலமா பெற சொல்லி அல்லாஹ்வே வலியுறுத்துறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாரு அறிவை பெறுவதற்காக ஒரு பாதையில போறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போற பாதையை எளிதாக்குறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆக கல்வி கற்பதும் அதை அறிந்து புரிந்து கற்பதும் நம்ம ஒவ்வொருவருடைய கடமை அப்படிங்கிறத நாம இதன் மூலமா விளங்கிக்கலாம். இந்திய அரசால வழங்கப்பட்டிருக்க கல்வி பாட புத்தகங்களை வச்சுதான் நமக்கான உலக கல்வி நிர்ணயிக்கப்படுது. இதுல மருத்துவத்துறையோ, சட்டத்துறையோ, பொறியியல் துறையோ, கணினி துறையோ, இன்னும் பல துறைகளை நாம இந்த கல்வியின் மூலமா படிச்சு நமக்கான பட்டங்கள் வழங்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு நம்மளுடைய பொருளாதாரம் இதன் மூலமா நிர்ணயிக்கப்படுது. இப்படிப்பட்ட நிலையில உருவாக்கப்பட்டிருக்க அந்த கல்வியின் மூலமா தான் நம்மளுடைய வாழ்வியலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத உணர்ந்த நம்மளுடைய சமூகம் இப்ப உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க முன் வந்துட்டாங்க. நம்மளுடைய இஸ்லாமிய சமூகம் உலக கல்வியோடைய பயன்பாட்டை படிக்கிறதுல ரொம்பவே பின்தங்கி இருக்கு. இந்தியால இஸ்லாமியர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு சம்பந்தமான புள்ளி விவர கணக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த புள்ளி விவரத்தை ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் 2021-22 வெளியிடுறாங்க. இதுல இந்தியால இஸ்லாமியர்களுடைய மொத்த மக்கள் தொகையில எழுத படிக்க தெரிஞ்சவங்கல்ல ஆண்கள் 65% விழுக்காடு பேரும், பெண்கள் 50% விழுக்காடு பேரும் மட்டுமே படிச்சிருக்கதாவும், இதுல உயர்கல்வி படிப்புல ஆண்கள் சராசரி 9.7% விழுக்காடு பேரும், பெண்கள் 8% விழுக்காடு பேர் மட்டுமே உயர்கல்வி படிச்சிருக்கதாவும், இந்த உயர்கல்வியை படிச்சுட்டு வேலை வாய்ப்புல அதுவும் அரசு பணியில வெறும் 2.5% விழுக்காடு பேர் மட்டுமே இருக்கிறதா நேஷனல் சாம்பிள் சர்வே ஆபீஸ்ல இருந்து நமக்கு தகவல் வெளியிடப்படுது.
பின்தங்கி ஒரு இரண்டாம் தர குடிமக்களா இருந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்மளுடைய சமூகத்துடைய நிலை அப்படி இல்ல. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டுல நமக்கு மிகவும் பயன் தரக்கூடியது உலக கல்விதான் அப்படிங்கிறத நாம விளங்கி இருக்கிறனாலதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வியான உயர்கல்வியை படிக்க வைக்க உயர்தரமான கல்லூரிகளை தேர்வு செஞ்சு பல லட்சங்களை கட்டி படிக்க வைக்கிறோம். இந்தியால 20 விழுக்காடு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இருந்தும் நாம உயர்கல்வியோடைய பயன்பாடு அறியாம இருந்ததுனாலதான் நாம உயர் வேலை வாய்ப்புல பின்தங்கி இருந்தோம். ஆனா இந்த நிலையை மாற்ற இப்ப உலக உயர்கல்வியில தான் பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, அரசியல், கண்ணியம் இது எல்லாமே இருக்கு அப்படிங்கறது இப்ப நாம உணர ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளுடைய அறிவு ஆற்றலை நம்ம அறிந்து அவங்களுக்கான அந்த கல்வி வழிகாட்டுதலை முறைப்படுத்தி அவங்க படிப்பு முடிச்ச கையோட அவங்களுக்கான அந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறத, அதுவும் அவங்களுடைய அந்த கல்வி தரத்தை உயர்த்தி PhD வரைக்கும் பண்ண வைக்கிறத பெற்றோர்கள் தங்களுடைய கடமையாவே நினைச்சு தங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு பிள்ளைகளுடைய படிப்புக்காக வெளியூர்ல போய் செட்டில் ஆகுறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பெற்றோருக்கு உலக கல்வி இல்லாததுனால அவங்க கூலி தொழிலாளியா வெளிநாடுகள்ல போய் கடுமையான வெயிலையும் குளிர்லையும் கஷ்டப்பட்டு உழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா உலக உயர்கல்வி இல்லாம ஒருத்தவரே 12 மணி நேரத்துக்கு கூலியா வேலை பார்த்தாலும் அவர் வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் சம்பாதிப்பாரு. இதே உலக உயர்கல்வியின் மூலமா கிடைக்கிற வேலை வாய்ப்புல நம்ம பல லட்சங்களை ஏசி ரூம்ல இருந்துகிட்டே சம்பாதிக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. அப்படிங்கறத நம்மளும் உணர்ந்து நம்மளும் உலக உயர்கல்வியை பெற்று இந்த நாட்டுடைய தலை சிறந்த குடிமக்களா நம்மளை நாம உயர்த்திக்கிற பாடுபடணும். இந்த உலக கல்வியில எந்த துறையில படிச்சாலும் சரி அதுல கடைசி வரைக்கும் பண்ணுங்க, PhD வரைக்கும் பண்ணுங்க. அந்த கல்வி கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதாரத்தை தரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. கல்வியின் மூலமா நாம உயரலாம், நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் நம்மளுடைய சமூகத்துக்கும் உயர்வும் பெருமையும் கண்ணியம் இருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சு படிச்சுக்கிட்டே இருங்க. அதே சமயம் மார்க்க கல்வி தேவையே இல்லை அப்படின்னு நாங்க சொல்ல வரல. ஆனா இந்த உலகத்துல உலக கல்விதான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை தரும். உதாரணமா இப்ப நான் வரும்போது கூட Facebookல ஒரு பதிவு பார்த்தேன். அதுல நம்மளுடைய TNTJ மாநில தலைமையகத்துடைய சார்பா TNPSC போட்டி தேர்வுக்கான இலவச பயிற்சி முகாம் ஒண்ணு நடத்த போறதா அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. இவ்வளவு காலமா மார்க்க கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய அமைப்பு இப்ப உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க முன் வந்துட்டாங்க. இதுல இருந்து நாம விளங்குறது என்னன்னா, இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு வெற்றியை தருவது உலக கல்வி மட்டும்தான் என்று கூறி என்னுடைய இந்த வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி, அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில வானத்திலிருந்து எப்படி மழை பொழிந்தது என்ற வானிலையை பற்றி படிக்க சென்றார். அந்த மழையின் மூலமாக ஏராளமான கனிகளையும் அந்த கனிகள் நிறத்தால் வேறுபட்டதாகவும் சுவையில் மாறுபட்டதாகவும் எவ்வாறு வெளிப்படுகின்றது என்ற உலகியலை பற்றி அல்லாஹ் படிக்க சொல்கின்றார். பறவைகளில், கால்நடைகளில், விலங்குகளில் நிறங்கள் மாறுபட்ட பல வகைகள் இருக்கிறது, அதை பற்றி சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றார். மனிதனை விட இந்த பிரம்மாண்டமான மலை, அந்த மலையின் பாதைகள் எப்படி வளைந்து நெறிந்து செல்கின்றது என்ற மலையை பற்றிய கல்வியான பாண்டாலஜியை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். அப்ப அல்லாஹ்வே தன்னுடைய வேதத்துல உலக கல்வியை படிக்க ஆர்வம் கூட்டத்தானே செய்யறான். இன்றைக்கு உலக கல்வியை கற்றாதானே நம்ம ஏராளமான வேலை வாய்ப்புகளை பெற முடியுது. உலக கல்வியை கற்காதவருக்கு குறைந்த வேலை வாய்ப்புகள் தானே கிடைக்குது. சகோதரி, முஸ்லிம்கள் பற்றிய புள்ளி விவரத்தை எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. உலக கல்வியோடைய இன்றியமையாமையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதற்கு எதிர்வாதமாக மனிதகுல வெற்றிக்கு பயன் தரும் கல்வி உலக கல்விதான் இல்லப்பா, மார்க்க கல்விதான் என்று அல் ஃபுர்கான் மாணவி அல்பேனா தன்னுடைய வாதத்தை எடுத்து முன்வைப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். மனித குல வெற்றிக்கு பயன் தரும் கல்வி எது? உலக கல்வியா, மார்க்க கல்வியா?
என்னுடைய எதிரணி சகோதரி உலக கல்வியோட சிறப்பெல்லாம் சொன்னாங்க. கற்றவருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு, ஆங்கிலத்துல பேசினாலே மதிப்புன்னு சொன்னாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லுதா? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹு அலீமுன் ஹபீர். உங்களில் யார் மிகவும் பயபக்தியுள்ளவராக இருக்கிறாரோ அவரே அல்லாஹ் அவர்கள் கண்ணியமானவர் சொன்னான். அல்லாஹ் மொழியை வைத்தோ எழுக்க வைக்க யாரையுமே சிறப்பித்து கூறல. முதல்ல மொழி என்பது எதுக்குன்னா நம்மள கருத்துக்களை பரிமாற்றம் செய்வதுக்கு தான். நம்ம வெளியிடங்கள்ல கண்ணியமான முறையில் நடந்து நம்மளுடைய தாய் மொழியில பேசினாலே அதுவே நமக்கு மதிப்பையும் மரியாதையும் தரும். ஆங்கிலத்துல பேசினாதான் மதிப்புங்கிறது தவறான கருத்து என்று என்னுடைய எதிரணி சகோதரிக்கு நான் முதல்ல விளங்க வச்சுக்கிறேன். நடுவர் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல முதல்ல இயற்கை வசனம் இக்ரா அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வே படிக்கத்தானே சொன்னா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் அந்த வசனத்தை யாருக்கு அருளினாங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். எழுத படிக்க தெரியாத உண்மை நபிக்கு தானே அனுப்பினான். அப்படிப்பட்ட உண்மை நபிதான ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே ஆசிரியராக இருந்தாங்க. அழகிய முன்மாதிரி அவங்க இருந்தாங்களா இல்லையா? அதே போல சகோதரி சொன்னாங்க, ஒரு கம்பெனில 8 மணி நேரம் வேலை பார்த்தா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அப்படிப்பட்ட கம்பெனிக்கு எத்தனையோ சில படிக்காதவர்கள் முதலாளியத்தில் வந்திருக்காங்களே. முதல்ல கல்வினா என்னங்கிறது நம்ம வந்து விளங்கணும். கல்வியின் மூலமா நம்மளும் பயனடையணும், பிறருக்கும் பயனளிக்கணும். பிறருக்கு கேடு தராத வகையில் அந்த கல்வி இருக்கணும். ஆனா இன்றைய கல்வித்துறை அப்படி இருக்குதா? கல்வி என்பதை பேருக்கு தான் வச்சிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது கிடையாது. எத்தனையோ சம்பவத்தை நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம். சமீபத்துல கூட ஆந்திர மாநிலத்துல படித்து பட்டம் பெற்ற ஆசிரியர் தம்பதிகள் தங்களுடைய 2 மகள்களை என்ன பண்றாங்கன்னா அடித்து துன்புறுத்தி பூஜை செய்து கொலை செஞ்சிருக்காங்க. அவங்கள பறி கொடுத்தா மீண்டும் உயிர் பிடித்து வருவாங்கிற மூட நம்பிக்கை அறிவா செஞ்சிருக்காங்க. மாணவர்களுக்கு முன்னோர்களாக இருக்க வேண்டிய ஆசிரியர்கள் செய்யக்கூடிய செயலா இது. இதை கற்ற கல்வி இவர்களுடைய வாழ்க்கையிலே பயனளிக்கவில்லையே, இதுதான் இவர்கள் கற்ற கல்வியா? அதே போல இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். நன்கு படித்தவர், உலக கல்வியை அறிந்தவர், போனை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சவர். ரம்மி செட் என்ற ஆன்லைன் கேம் மூலியமா தன்னோட எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்றாரு. மொத்தமா ராசாச்சு. தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவருடைய மனைவி கதறி கதறி அழுகுறாங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! பொழுதுபோக்கா கருதக்கூடிய ஒரு கேமுக்கான தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டாரு. அவங்களுடைய குடும்பத்துக்கு இது எவ்வளவு பெரிய இழப்பு! இதுதான் இவர்கள் கற்ற கல்வியா? எத்தனையோ சம்பவத்தை பார்க்கிறோம். பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் காதல் என்ற வலையில விழுந்து தன்னுடைய கற்பை இழக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறோம். பிள்ளைய படிக்க ஹாஸ்டலுக்கு அனுப்பினா காதல் தோல்வியால் தற்கொலை அன்றாட செய்தியில பார்க்கிறோம். எத்தனையோ எம்பி பிஹெச்டி போன்ற பட்ட படிப்பு படித்தவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இடத்துல போய் சேர்க்கிறாங்க. அவங்க கிட்ட உங்களோட பெற்றோர் கவனிக்க கூட உங்களுக்கு நேரம் இல்லையான்னு கேட்டா சொல்றாங்க, நானும் வேலைக்கு போறேன், என்னுடைய கணவன் வேலைக்கு போறாங்க, உங்களுடைய பிள்ளைகளை நாங்க வந்து கவனிக்கணும், இதுல அவங்களுக்காக எங்க நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க மேல மட்டும் தப்பு கிடையாது, அவங்களோட பெற்றோர்கள் மேலே தப்பு இருக்குது. பிள்ளைய வளர்க்கும் போதே நல்லா படிக்குதான், நல்லா மார்க் வாங்குதான் பாக்குறாங்களே தவிர நல்லா மார்க் இருக்குதான் பாக்குறது கிடையாது. அந்த பிள்ளை 5 வேளை தொழுவுதா, ஹிஜாப பேணுதா, பெரியவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கலான்னு பாக்குறது கிடையாது. இதுவே இவர்களுக்கு உலக கல்வியோடு மார்க்க கல்வியை போய் சேர்ந்தால் இப்படிதான் நடந்திருக்குமா? இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோரை பெண்களை பத்தி அவ்வளவு அழகா சொல்லுது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாவே அல்லாஹ் சொல்றான். பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கன்னு சொல்றான். அதே போல ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறாங்க, நற்செயல சொர்க்கத்துக்கு மிகவும் நெருக்கமான செயலுக்கு அல்லாஹ்வின் தூதர் கேட்கும் போது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேறணும்னு சொல்றாங்க. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் கேட்கும் சொல்றாங்க, உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்மை புரின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் இந்த பிள்ளை விளங்கிருச்சுன்னா இன்னைக்கு தாய் தந்தை ஈழா கருதுவாங்களா? அவங்களை எதிர்ப்பாங்களா? தாய் தந்தைக்கு பணிவிடை செய்தால் சொர்க்கம் அதுவே வெற்றின் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. உலக கல்வியில இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஆனால் மார்க்க கல்வியில இதை மிக மிக வலியுறுத்தி கூறப்பட்டிருக்குது. அதே போல ஒழுக்கத்தை பற்றி சொல்லுது.
போய் தங்கியிருந்தாங்க அப்படின்னு. அப்படி படித்தவர்கள் செயற்கைக்கோளை உருவாக்கியவர்கள் ஒரு கல்ல கடவுளுக்கு நிகராக்குறாங்களே. அப்படிப்பட்ட விஞ்ஞானி கூட தெரிய மாட்டேங்குது இது ஒரு கல், இதுக்கு எந்த பவருமே இல்லைன்னு. இறைவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவங்கிறத நம்ம கட்டக்கூடிய கல்வி நமக்கு உணர்த்தணும். சகோதரி இறுதியா வசனம் சொன்னாங்க, இன்னபி ஹக்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்கும் இடையில சிந்திக்க மாட்டீங்களா அல்லாஹ் கேட்கிறானே. அல்லாஹ் இவற்றையெல்லாம் ஏன் சிந்திக்க சொல்றான்? அல்லாஹ் யாரு, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, இதை எல்லாத்தையும் நான் அறியணுங்கிறதுக்காக அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். நம்ம கட்டக்கூடிய கல்வி நமக்கு எப்படி இருக்கணும்? ஒழுக்கத்தை, ஏகத்துவத்தை, இறையச்சத்தை, மனிதாபிமானத்தை, இவற்றை எல்லாத்தையும் நமக்கு போதிக்கணும். இவற்றை எல்லாம் போதிக்கணும்னு சொன்னா அந்த கல்வியில எந்த வெற்றியுமே கிடையாது. நல்லா இருக்குங்க, மார்க்க கல்வியில உலக கல்வி, கல்வியை விட்டு கண்ணை விட்டு ஓவியம் வாங்குவது போல நம்மால் பார்த்து ரசிக்கவே முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்டதுன்னா நம்மளுக்கு ஏகத்துவத்தை, ஒழுக்கத்தை, எச்சத்தை, மனிதாபிமானத்தை இவற்றை எல்லாத்தையும் போதிக்குது. குர்ஆன் வசனம் மூலமும் ஹதீஸ் மூலமும் அழகா எடுத்து சொல்லுது. அழகிய உம்மத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மறைத்திருக்கிறார்கள். இவற்றை கற்று இவற்றின்படி செயல்பட வேண்டும், இதுவே வெற்றி என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி, நாம என்ன கல்வியை படிச்சாலும் அது இரையச்சம் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வாதத்தை தூக்கி நிறுத்திருக்கிறார். இன்றைய உலக கல்வியை பற்றி சொன்னாங்க. இப்ப ஒரு நபர்கிட்ட நாங்க உங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு 1/2 மணி நேரம் பேசுறாங்க. அவருடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்கிறாங்க. அந்த நபரும் நம்முடைய பேங்க்ல இருந்தாலும் கேட்கிறாங்க அப்படின்னு எல்லா டீடைல்ஸுமே சொல்றாரு. 1/2 மணி நேரம் சென்று அந்த போன் கால் கட் ஆகுது. உடனே அவருடைய போனுக்கு மெசேஜ் வருது, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் 0, உங்க பேங்க்ல எந்த ஒரு காசுமே இல்ல அப்படின்னு வருது. இத பார்த்து அந்த நபர், என்ன நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஒண்ணும் இல்லையா காசு அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப அவருக்கு புரியுது, 1/2 மணி நேரம் பேசின நபர்கள் தான் எல்லா காசையும் எடுத்திருக்காங்க, நம்ம ஆன்லைன் ஸ்கேமுக்கு உள்ளாகி இருக்கோம் அப்படின்னு. இந்த செயல்கள்லாம் செய்தவர்கள் யாரு? படித்தவர்கள் தானே. படிக்காதவர்கள் அந்த செயல்களை செய்ய போறாங்க. இப்ப சமீபத்துல AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற பட்டப்படிப்பு அதிவேகமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இறந்தவர்கள் எல்லாம் எழுந்து உட்கார வச்சு பேச வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதிலே நம்மளை பாடுபடுத்த போதும். நல்லதாக இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது மனிதகுல வெற்றிக்கு பயன் தரும் கல்வி உலக கல்விதான் என்று அல் ஃபுர்கான் மாணவி மாசினா சேகா தன்னுடைய வாதத்தை முன்னோப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதகுல வெற்றிக்கு பயன் தரும் கல்வி எது, உலக கல்வியா மார்க்க கல்வியா என்ற தலைப்பில் உலக கல்வியே என்பது எனது வாதம். எனக்கு முன்பு பேசிய எதிரணி சகோதரி நல்லா பேசினாங்க, அரபில பேசினாங்க, தமிழ்ல பேசினாங்க. சகோதரி ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், மார்க்க கல்வி படிக்கணும்னா அதுக்கு உலக கல்வி அவசியம். நீங்க நல்லா பேசுறீங்க, உலக கல்வி கத்துக்காம மார்க்க கல்வி கத்துக்கிட்டீங்களா? முதல்ல ஆலிமா படிக்கணும்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆலிமாக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, மதரசால அலிஃபாத்தால சொல்லி தருவாங்க, ஆனா அவனை சொல்லி தர மாட்டாங்க. உலக கல்வி படிக்கணும்னா மார்க்க கல்வி படிக்க முடியாது. உலக கல்வி படிக்காம உங்களால மார்க்க கல்வி படிக்கவே முடியாது. அதை முதல்ல விளங்கிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா மணமகன் தேவை, மணமகள் தேவை அப்படின்னு ஒரு விளம்பரம். அதுல என்ன போட்டிருக்கு? படித்த மணமகன் தேவை, படித்த மணமகள் தேவை அப்படிதான் போட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மணமகன் தேவை, மணமகள் தேவை அப்படின்னு ஒரு விளம்பரம். அதுல என்ன போட்டிருக்கு? படித்த மணமகன் தேவை, படித்த மணமகள் தேவை அப்படிதான் போட்டிருக்கு. இந்த விஷயத்துல என்ன
நீங்க இந்த மாதிரி நான் சொன்னா இங்க நான் ஒண்ணு இருக்கு தான் எடுத்து சொல்றேன். சமீபத்துல திரைப்படத்துறையை சார்ந்த ஒருவர் ஒரு கட்சி ஒண்ணு அமைக்கிறாரு. அவரை கூட்டிட்டு வராங்க, இஃப்தார் நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப இங்க ஒரு பிரார்த்தனை நடக்குது. தொழுகைக்கு பிறகு ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையில எப்படி கேட்கிறாங்கன்னா, எங்களோடு எங்க தளபதி இருக்கிறார். ஒரு பிரார்த்தனை எப்படி கேட்கணும் இறைவன் இடத்துல, அந்த ஒரு சின்ன ஒழுக்கம் கூட தெரியல இவருக்கு. யாரு இவர் மார்க்கம் தெரிஞ்சவன் சொல்லிட்டா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அல்ல கிட்ட தளபதி இருக்கான்னு சொல்லிட்டா அல்ல தந்துருவானா? இல்ல நம்ம அப்படித்தான் அல்ல கிட்ட கேட்கணுமா? அப்ப இன்னைக்கு பாருங்க, மார்க்கம் விளங்குறவங்க சொல்லிட்டு எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு. அடுத்து ஏகத்துவம் என்றால் என்னன்னு தெரியல இந்த மார்க்கம் படித்தவர்களுக்கு. 5 வருஷம் படிச்சோன்னு சொல்றாங்க, 7 வருஷம் படிச்சோன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்டவர்கள் வந்து ஏகத்துவத்தை சரியா விளங்கிருக்காங்களா? ஷிர்க பத்தி, பித்அத்தை பத்தி, மூட நம்பிக்கைகளை பத்தி, மதுஹப்னு ஒரு வழியை பின்பற்றக்கூடியவர்களாக, சூரியன் ஒரு வழியை நம்பக்கூடியவர்களாக, பொய், பித்தலாட்டம், கந்தரி விழாட ஆட்டம், பாட்டம், பாட்டு கச்சேரி, பாட்டு மட்டும் மௌலிது, இப்படி எத்தனையோ விஷயத்த மார்க்கப்படுத்தவர்கள் செய்து கொண்டிருக்காங்கள. ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து கந்தரி விழாட தலைமை தாங்கிறாங்களா? அப்ப ஒரு பச்ச மார்க் எங்க போயிடுச்சு? இந்த வழியில போனா வெற்றியை தருமா? ஒரு சின்ன பிள்ளை மக்கள் மதத்துல படிக்கிற சின்ன பிள்ளைய கூப்பிட்டு மிகப்பெரிய பாவம்னா எது, எல்லாம் மன்னிக்க முடியாத பாவம்னா எதுன்னு கேட்டா சின்ன பிள்ளை சொல்லு மெச்சிருக்குனே. இது மார்க்கப்பட்டவர்களுக்கு தெரியாதா? அல்ல 31:13 வசனத்துல சொல்றான், இன்ன ஷிர்கல் நூன் அலீம், இணை கற்பித்தல் மகத்தான அத்தியாயம் நல்லா சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் பாத்திகா ஓதிட்டு இருக்காங்க, நூலை பிடிச்சு கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு நிகரா மதுஹபை பின்பற்றாங்க, பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு நம்புறாங்கள. படித்தவர்கள் பேய் பிசாசை நம்பல. இன்னைக்கு பாக்குறோம் கூட்டுதுவா, ரமலான் மாதத்துல 20 ரக்காயத்து, இது மாதிரியான பித்தாத்து, இதுக்கெல்லாம் உடனே இருக்கிறது யாரு? இந்த மார்க்கம் படித்தவர்கள் தானே, இந்த 7 வருடம் படித்தவர்கள் தானே. இந்த வழியில போனா சொர்க்கம் கிடைச்சிருமா? அல்ல 6:153 வசனத்துல சொல்றான், நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான வழி, எனவே இதனை பின்பற்றுங்கள். அல்ல அந்த வசனத்துல ஒரு வழியை பின்பற்ற சொல்லியிருக்கான். ஆனா இன்னைக்கு எத்தனை வழி? மதுஹப், தரிகா, காதியானி, தப்லீக், இப்படி பல வழிகளை பின்பற்றாங்கல்ல. இந்த வழியில போனா வெற்றியா அமைச்சிருமா? என் தரப்பு சகோதரி வசனத்தை சொல்லி நிறைவு செஞ்சாங்க. அது போல நான் ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்பலா எந்தரூன இலை இப்படி கைப்ப குளிக்க, ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை சிந்திக்க வேண்டாமா? வயல சமாய் கைப்ப ருப்பியர், வயல ஜிபாலி கைப்ப ருசிபர், வயல ஆறு கைப்ப சுத்திகர். வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது, மலைகள் எவ்வாறு நாட்டி வைக்கப்பட்டுள்ளது, பூமி எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அப்ப அல்லாஹ்வே ஒட்டகத்தை பத்தி, புலியை பத்தி எல்லாம் படிக்க சொல்றான். அல்லாஹ்வே முக்கியத்துவப்படுத்தி உலக கல்வியத்தான் படிக்க சொல்றான். அதை நானும் இறுதியாக கூறி, மனிதனுடைய வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் பெரிதும் உதவுவது உலக கல்வியே என்ற எனது வாதத்தை எடுத்து சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி நல்ல நடைமுறை கருத்தை எடுத்து முன் வச்சிருக்காங்க. மதரசால அலிஃப் பாத்தா தானே சொல்லி தருவாங்க, ஆனா அவனா ஏபிசிடி இல்லாம சொல்லி தருவாங்க. மார்க்க கல்வியை படிக்கணும்னா எழுத படிக்க தெரியணும் தானே. இப்ப மார்க்க கல்விக்கு உலக கல்வி தேவைப்படுது. சகோதரி ஷிர்க்கு பத்தின வசனங்கள் எல்லாம் எடுத்து சொன்னாங்க. இதற்கு எதிர்வாதமாக மனிதகுல வெற்றிக்கு பயன் தரும் கல்வி மார்க்க கல்விதான் என்று அல் ஃபுர்கான் மாணவி லாஃபிரா தன்னுடைய உரையை முன்வைப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதகுல வெற்றிக்கு பெரிதும் பயன் தரும் கல்வி மார்க்க கல்வியா உலக கல்வியா என்ற தலைப்பில், மார்க்க கல்விதான் மனிதகுல வெற்றிக்கு பெரிதும் பயன் தரும் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். எதிரணி சகோதரிகள் இருவரும் பேசியதை நல்லா கவனிச்சீங்களா? அவங்க உலக கல்வி எதுக்கு தேவைன்னு தெளிவா சொன்னாங்க. உலக கல்வினா பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் என்று எடுத்து வைத்தாங்க. எதிரணி சகோதரிகள் இருவரும் இந்த பட்டிமன்ற தலைப்பை நல்லா கவனிக்கணும். மனிதகுல வெற்றிக்கு பயன் தரும் கல்வி எது? நீங்க இருவரும் பேசியது இந்த உலகத்தில் எப்படி வெற்றி பெறுவதுன்னு. மனிதகுல வெற்றியை பத்தி பேசினா ஒட்டுமொத்த வெற்றியை பத்தி பேசணும். இன்மை
கல்வியை அதிகம் கத்துக்கிறாங்க. சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, ஐடி கம்பெனி, டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களா, இல்ல மார்க்கம் தெரிந்த ஆளுங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களா? ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு, பெரிய கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு தானே பொண்ணு கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சகோதரி, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, இப்படிதான் பெரிய கம்பெனில வேலை பார்க்கறாங்க, நல்ல சம்பளம் அப்படின்னு விசாரிக்காம பொண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்துடுறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றதுன்னா, வட்டி லோன் வாங்கி வாழ்க்கை முழுக்க மீள முடியாம கஷ்டப்படுறாங்க. இன்னும் சிலர் தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்கன்னு பல செய்திகள் நம்ம கேட்கிறோம்ல. இதுவே மார்க்கம் தெரிந்த, மார்க்கம் படித்தவர்களுக்கு நம்ம பொண்ணை கொடுத்தா அவங்க ஹலாலான முறையில சம்பாதித்து ஹலாலான முறையில செலவிடுவாங்க. அல்லாஹ் அந்த செல்வத்துல பரக்கத் செய்வான். இதுலதானே நிம்மதி இருக்கு. இப்போ நம்ம தான் படித்த பொன் வேணும், படித்த மாப்பிள்ளை வேணும், வசதியான மாப்பிள்ளை வேணும்னு சொல்றோம். ஆனா மார்க்கத்தின் அடிப்படையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஒருவர் 4 விஷயத்துக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுறாங்க. ஒண்ணு அவங்க அழகிற்காக, அவங்க செல்வத்திற்காக, அவங்க பாரம்பரியத்திற்காக, மார்க்க நல்லொழுக்கத்திற்காக. இந்த 4ல மார்க்கத்தை தேர்வு செய்யுங்க. மார்க்கத்தை தேர்வு செய்தால்தான் உங்களால் வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ நடுவர் அவர்களே, தீர்ப்பு எடுக்கிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் எழுதி வச்சுக்கோங்க. பிறகு சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, மூட நம்பிக்கையெல்லாம் யார் நம்புறா, படிக்காதவங்க நம்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சகோதரி, நீங்க சொன்னதுல ஒரு சின்ன மாற்றம், படிக்காதவங்க இல்ல, மார்க்கம் தெரியாதவங்க. மார்க்கம் தெரியாதவதான் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் அதிகம் நம்புறாங்க. முதல்ல நம்ம கல்வினா என்னன்னு பார்க்கணும். கல்வினா என்னன்னு என் தரப்பில் உள்ள சகோதரி தெளிவா சொன்னாங்க. கல்வினா நம்ம சுற்றி இருக்கிற அனைவருக்குமே நன்மையா அமைய வேண்டும். நன்றின் பால் துய்ப்பது அறிவு. அறிவு என்றால் நன்மையாக அமைய வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? நம்ம அருந்தக்கூடிய பாக்கெட் பால் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 68% மேல கலப்படம் தான் இருக்கு. அது திக்கா இருக்குதுன்னு ஒரு கலப்படம், அது வெள்ளையா இருக்குதுன்னு ஒரு கலப்படம், அது நுரை வரணுன்னு ஒரு கலப்படம், அது கெடாம இருக்குன்னு ஒரு கலப்படம். இப்படி நம்ம அருந்தக்கூடிய பாக்கெட் பால்ல 68% மேல கலப்படம் தான் இருக்கு. இதெல்லாம் படித்தவங்க செய்யறாங்களா, படிக்காதவங்க செய்யறாங்களா? இன்றைக்கு படித்தவங்களோட நிலைமை இப்படிதான் இருக்கு. இன்று இப்போ கல்வித்துறை எடுத்துக்கிட்டோம்னா, கல்வித்துறை ஆசிரியர்கள்லாம் எப்படி ஆசிரியராடாங்கன்னு சிந்திக்கக்கூடிய பல செய்திகள் நம்ம கேட்கிறோம். மாணவியிடம் தவறாக நடந்த ஆசிரியர் கைது, மாணவனை கடுமையாக தாக்கிய ஆசிரியர் பணி நீக்கம், மது, கஞ்சா, சிகரெட்டுக்கு அடிமையாகிய மாணவன் என்று பல செய்திகள் நம்ம கேட்கிறோம்ல. இப்போ சமீபத்துல கூட 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் தன்னோட பேக்ல அருவாள் வச்சு ஸ்கூல் போட்டு போனானா. தன்னோட நண்பனோட நடந்த ஒரு சின்ன பிரச்சனையின் காரணத்தினால தன்னோட நண்பனையா வெட்டிட்டான். நோட் எடுத்து படிக்கக்கூடிய வயசுல இப்படி அருவாள் எடுத்து வெட்டுறானா, அப்ப இந்த உலக கல்வி அவருக்கு எந்த ஒழுக்கத்தை சொல்லித்தரதான அர்த்தம்? இப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் அதை கத்துக்கிற மாணவர்களும் தவறிலேயே மூழ்கி இருந்தா இந்த உலக கல்வி அவங்க எந்த சரியான விதை விதைக்கலதான அர்த்தம்? ஒரு அந்நியர் மத்தியில எப்படி கூச்சமில்லாம ஆட்டம் போடுவது என்று இன்று கல்வித்துறை ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. சரி, மருத்துவத்துறை எடுத்து பார்த்தோம்னா வயிற்று வலின்னு தான் போவோம். இல்லாத டெஸ்ட் எடுத்து, தேவையில்லாத டெஸ்ட் எடுத்து வயிற்று வலின்னு வந்தவரை பில்ல கொடுத்து நெஞ்சு வலியா மாத்தி விட்டுறாங்க. பிணத்திற்கு கூட மருத்துவம் பார்த்து பணம் சம்பாதிக்கிற நிலைமை இன்னைக்கு. அவசர அட்மிட்னு போயிட்டோம்னா 1 லட்சம் கட்டு, 50,000 கட்டு, அப்பதான் நான் உள்ள எடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உயிருக்கு கூட இன்னைக்கு மரியாதை இல்ல. சரி, மருத்துவத்துறை தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இன்ஜினியர்கள் அதுக்கு மேல. இந்த சம்பவம் சென்னையில ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. சென்னை மௌலிவாக்கம் என்னும் இடத்துல ஒரு அடுக்குமாடி கட்டணம் கட்டப்பட்டுச்சு. அது கட்டிய ஒரு சில வருடங்கள்லயே சீட்டு கட்டை போல சரிந்து விழுந்துச்சு. அந்த விபத்துல 60க்கும் மேற்பட்ட மனிதர்கள் மரணித்து விட்டாங்க. இந்த விபத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா மலிவா கிடைக்குதுன்னு தரமில்லாத பொருட்களை பயன்படுத்தின காரணத்தினாலதான். அப்ப இந்த விபத்துக்கு யாரு காரணம்? இன்னைக்கு என்ன நிலைமைனா, மாலையில் போட்ட ரோடு இரவுல பெஞ்ச மலையில காலையில காணுமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. இப்படி உலக கல்வி மக்களை எப்படி ஏமாத்தலாம், மக்களிடத்துல எப்படி பணம் சம்பாதிக்கலாம் நினைத்துக் கொண்டேதான் வளர்ந்து வருது. ஆனா மார்க்க கல்வி என்பது ஒழுக்கம், நேர்மை, மனிதாபிமானம், இரக்கம், இரையச்சம்
இதை அனைத்துமே மார்க்க கல்வி தான் அதிகம் சொல்லுது. எந்த அளவுக்கு நம்ம மார்க்கம் சொல்லுதுன்னா, மன்வா எரஹமுன்னா லா எரஹமுக்குல்லா, மனிதனுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. நீ மனிதனுக்கு இரக்கம் காட்டலனா நான் உனக்கு காட்ட மாட்டேன் என்று போதிக்கக்கூடிய மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அப்ப இந்த மார்க்கத்தை ஒருவர் சரியான முறையில கற்றிருந்தா பிறரை ஏமாத்தணும்னு நினைப்பாங்களா? பிறரை மோசடி செய்யணும்னு நினைப்பாங்களா? இதை அனைவரும் சிந்தித்து பார்க்கணும். இது எல்லாத்தையும் விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேரோட என்ன சொன்னாங்க? இந்த நாள், இந்த ஊர், இந்த நகரம் எவ்வளவு புனிதமானதோ அதை விட ஒவ்வொருவர உயிரும் உடமையும் மானமும் மரியாதையும் அதை விட புனிதமானது. எவர் ஒருவர் மற்றவருடைய உயிருக்கும் உடமைக்கும் மானத்திற்கும் மரியாதைக்கும் பங்கம் விளைவிக்கிறாங்களோ அவங்க இந்த நகரத்திற்கு களங்கம் விளைவித்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொருவருடைய உயிருக்கும் உடமைக்கும் மானத்திற்கும் மரியாதைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் வழங்குது. அப்ப இந்த மார்க்கத்தை கற்பதில் தானே அதிக வெற்றி இருக்கு, அதிக பயன் இருக்கு. என்னதான் நம்ம உலக கல்வி கற்றிருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிற அனைவருக்குமே அது நன்மையாக அமைய வேண்டும். அவங்க கட்டக்கூடிய வீடு நம்ம தலையில இருந்து விழுவும்னா அவங்க கற்ற கல்வியில என்ன பயன்? அவங்க கலக்கக்கூடிய கலப்படம் நம்ம உயிரை பறிக்கும் என்றால் அவங்க கற்ற கல்வியில என்ன வெற்றி இருக்கு? இது அனைவரும் கட்டாயமாக சிந்தித்து பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா மரணித்த பிறகு கேட்கக்கூடிய 4 கேள்விகள். மன் ரப்புக்காருடைய இறைவன் யார்? மன் தீனுக்காருடைய மார்க்கம் என்ன? மன் நபியுக்கா உன் நபி யார் என்று கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் டாக்டர் இன்ஜினியர் படிச்சா சொல்ல முடியுமா? மார்க்கம் தெரிஞ்சிருக்கணும்ல, அல்லாஹையும் அல்லாஹோட தூதரை பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல. தெரிந்தால்தான் என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் சொல்லுவோம். அப்போ ஈர் உலகத்திலே வெற்றி பெறுவதற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் முக்கியம். அப்போ மனித குல வெற்றிக்கு பெரிதும் பயன் தரும் கல்வி மார்க்க கல்விதான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி தன்னுடைய ஆக்ரோஷமான கருத்தை முன் வச்சிருக்காங்க. நம்ம இப்ப பட்டிமன்றத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இஸ்லாம் கல்வியில் உலக கல்வி என்று மாத கல்வி என்று எதையும் தனியாக பிரித்து சொல்லவில்லை. ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு பயனுள்ள கல்வியை தா என்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பிரார்த்திக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆதம் நபிக்கு அல்லாஹ் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான் என்பதிலிருந்து உலக கல்வியும் மாத கல்வியும் அடங்கும் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. அடுத்ததாக இன்றைக்கு மத்திய ஒன்றிய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான சர்ச்சைகளை கையில் எடுப்பதை பார்க்கிறோம். மாட்டு இறைச்சியில் ஆரம்பித்து CAA, NRC, NPR, ஹிஜாப், முத்தலாக், இப்ப பக்கு சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் முஸ்லிம் சமுதாயத்திற்காக நமக்காக பேச எத்தனை படித்த முஸ்லிம் அதிகாரிகள் அங்கு இருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாக்க எத்தனை IAS, IPS அதிகாரிகள் அங்கு இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இந்த நாட்டை இஸ்லாமியர்கள் 800 வருடங்கள் ஆண்டார்கள். ஆனால் இன்றைக்கோ இஸ்லாமிய மக்கள் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் அரசாங்கத்திடம் போராடி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் கல்வியில் வேலை வாய்ப்பு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இது மார்க்க கல்வியானாலும் சரி, உலக கல்வியானாலும் சரி, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால் செய்த செயல்கள் தான் இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்தில் இவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள். கல்லூரி பேராசிரியரின் இழிவான நிலை, ஒழுக்கக்கேட்டில் சீரழியும் மாணவ மாணவிகள், பெற்றோரை விரட்டும் பிள்ளைகள், இஸ்லாத்தை ஏகத்துவத்தை தூக்கி எறிந்த பிள்ளைகள். இப்ப சமீபத்துல நம்ம ஊரை சேர்ந்த ஒரு முஸ்லிம் மாற்று மத பெண்ணை காபீரை திருமணம் முடித்திருப்பத நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் தன்னுடைய ஸ்கூல் பேக்ல அருவாள் எடுத்துக்கொண்டு போய் சக மாணவனை வெட்டிய சம்பவம். ஒரு பென்சிலுக்காக இந்த வெறி செயல். இந்த மாணவனை இவ்வாறு செய்ய யார் தூண்டியது என்பதை நம்ம எல்லாருமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த உலகம் கல்வியின் அறிவில் உச்சாணி கொம்பிலே அமர்ந்திருக்கிறது என்று மனிதன் பேசி பெருமை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவிற்கு என்றால் நாம் உண்ணுகின்ற உணவிலே வளர்ச்சி, நாம் உடுத்துகின்ற உடையிலே வளர்ச்சி, நாம் கையில் வைத்திருக்கும் செல்போனில் வளர்ச்சி, வீடியோ வளர்ச்சி, கேமரா வளர்ச்சி. இதற்கெல்லாம் பின்னால் இருப்பது என்ன? கல்வியின் அறிவுதான். அறிவு 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 என்று மனிதன் அதன் உச்சாணி கொம்பிலே அமர்ந்திருக்கின்றான். ஆனால் சில நேரங்களில் மனிதர்கள் செய்கின்ற செயல் அவன் இன்னும் கல்வியின் அறிவை முழுமையாக பெறவில்லையோ என்று நம்மை சிந்திக்க வைக்கிறது. தொலைக்காட்சியிலே மீண்டும் மீண்டும் காட்டப்பட்ட செய்தி,
ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அரசு மருத்துவமனையிலேயே இறந்து போய்விடுகிறார். அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் அவருடைய ஊருக்கு எடுத்து செல்ல வேண்டும். மருத்துவமனையிலிருந்து ஏறத்தாழ 60 கிலோமீட்டர் அவருடைய வீடு இருக்கிறது. அதனால் அவருடைய கணவர் இலவசமாக ஆம்புலன்ஸ் வசதி செய்து தாருங்கள் என்று மருத்துவர்களிடம் போய் கேட்கிறார். அதற்கு மருத்துவர்கள் இலவசமாக ஆம்புலன்ஸ் வசதி செய்து தர முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள். உடனே அவருடைய கணவர் தனது மனைவியின் உடலை ஒரு பெரிய போர்வையில் வைத்து சுற்றி தனது தோளில் வைத்து 60 கிலோமீட்டர் பயணத்தை துவங்குகிறார். ஏறத்தாழ 12 கிலோமீட்டரை அவர் பயணம் செய்த பிறகுதான் இந்த செய்தியை உலகம் அறிகிறது. ஒரு மனிதர் தனது மனைவியின் உடலை பிணத்தை தூக்கி கொண்டு ஏறத்தாழ 12 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார் என்று சொன்னால் இதை பார்க்கும் பார்க்காதவர்களாக நீ தூக்கினார் தூக்கிச் செல் என்று கண்டும் காணாதவர்களாக இருந்தவர்கள் மனிதர்களா? இவரை அனுப்பி வைத்தவர்கள் யார்? மருத்துவர்கள். கல்வியில் அறிவாளி என்று போற்றப்படுகின்றவன் மருத்துவன். இன்றைக்கு உலகில் எந்த மனிதனை நம்பினாலும் மருத்துவர்களை நம்பாம இருக்கவே மாட்டாங்க. கடவுளுக்கு நிகரா வச்சு நம்புறாங்க அந்த மருத்துவர்களை. இப்படி மருத்துவர்கள் செய்த செயல் நம்மளுடைய நமக்கு கவலையே ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்றைக்கு மார்க்க கல்வியானாலும் சரி, உலக கல்வியிலையும் மார்க்க கல்வியில இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் செய்கின்ற செயல் நமக்கு போலியான விஷயங்களை சொல்லி தராங்க. பித்தர், ஷிர்க், மூட நம்பிக்கை போன்ற விஷயங்களை மக்கள் மத்தியில எத்தி வைக்கிறதுனால போலியான மார்க்க அறிஞர்கள் காசுக்காக மார்க்கத்தை விட்டால் அவர்களுடைய கல்வியும் பயனற்ற கல்விதான். இன்றைக்கு ராகிங் குறித்த சம்பவம். கோட்டயம் அரசு மேல்நிலை கல்லூரியில 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 5ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களை ராகிங் செய்து வந்தனர். எந்த அளவுக்குனா ஒரு மாணவனுடைய ஆடையை களைந்து காம்பஸ் உபகரணத்தால் அவர் உடல் முழுவதும் குத்தி இரத்த காயத்தை ஏற்படுத்தினர். இதில் உச்சகட்டமாக உடற்பயிற்சி செய்ய பயன்படுத்தும் டம்பிள்ஸை அவரது பிறப்புறுப்பில் கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். காயம் ஏற்பட்ட இடங்களில் லோஷனை, எரிச்சல் ஊட்டக்கூடிய லோஷனை தடவி விட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக போலீசார் அந்த 5 மாணவர்களையும் கைது செய்துள்ளார்கள். கல்லூரியில் மட்டுமல்லாமல் பள்ளி கூடங்களிலும் கூட இந்த ராகிங் குறித்த புகார்கள் எழ தொடங்கிவிட்டன. 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் மிஹிர் அகமது அடுக்குமாடி குடியிருப்பின் 26வது தளத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். உங்க பையன் ஏன் அப்படி பண்ணா அப்படின்னு கேட்கும் போது, என்னுடைய பையன் ராகிங்னாலதான் இப்படி பண்ணிட்டான், தற்கொலை செஞ்சுட்டான்னு அவருடைய தாய் குற்றம் சாட்டியுள்ளார். 19 மாணவர்கள் ஒரு மாணவரை பெல்ட்டாலும் கேபிள் வயர்களாலும் அடித்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த மாணவன் கல்லூரி விடுதியோட கழிப்பறையில தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். முன்பெல்லாம் ராகிங் இருந்தது. ஆனால் இன்றைக்குள்ள ராகிங் கத்தி, காம்பஸால் குத்துவது, கழிப்பறை டாய்லெட்டை நக்க வைப்பது, ஆடையை களைவது, பெல்ட், கேபிள் வயர்களால் அடிப்பது என்று ராகிங்கில் கொடூரத்தன்மம் அதிகரிச்சுள்ளது. இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்களே. எனவே உங்கள் சகோதரர்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா இருந்தா இவர்கள் இந்த ராகிங்க செய்வாங்களா? மற்றவனா மட்டும் இந்த ராகிங்க செய்யறாங்க. முதல்ல சகோதரத்துவத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் போதிக்குது. ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுடைய மனதையோ உடலையோ காயப்படுத்தியிருந்தா சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காதவரை அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டார். மன்னிக்கப்படாதவரை அவர் சொர்க்கம் செல்ல முடியாது என்ற மறுமை நம்பிக்கை மட்டும்தான் இந்த ராகிங் பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்குது. நாம் கற்கும் கல்வி நம்முடைய மானம் மரியாதையை பறிக்கும் என்றால், நாம் கற்கும் கல்வி பெற்றோருக்கு பணிவிடை செய்வதை தடுக்கும் என்றால் அது பயனற்ற கல்விதான். நாம் கற்கும் கல்வி இம்மைக்கும் அருமைக்கும் அடுத்தவர்களுக்கும் நமக்கும் வெற்றி என்றால் அதுதான் பயனுள்ள கல்வி. இஸ்லாமிய கல்வியை சரியாக கற்ற மாணவன் தன் தாயை தெருவில் விட மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளையும் திருக்குர்ஆன் வசனங்களையும் கற்றவர் ஒழுக்கமுடையவராக திகழ்வார். இன்றைக்கு என் பிள்ளை நல்லா படிக்கிறான், ஆனா தண்ணி, சிகரெட்டின் போன்ற கெட்ட பழக்கத்தால கெட்டு போய் விடுவானோ என்று கவலைப்படும் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு மார்க்க கல்வியை கொடுத்தா தீமைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வராக திகழ்வார் அல்லவா? தீமையை கண்டால் தடுக்க வேண்டும் என்ற போதனை கற்றவர் அதை ஒருபோதும் செய்ய மாட்டார். இஸ்லாமிய கல்வியோடு உலக கல்வியும் சேர்த்து பட்டம் பெற்ற ஒரு மாணவன் எப்படி சமுதாயத்திலும் தன்னுடைய வீட்டிலும் நடக்க வேண்டும் என்ற போதனையை கற்றவர்
சரியாக திகழ்வார். அதே மாதிரி எனவே மனித குல வெற்றிக்கு பயன் தரும் கல்வி என்பது உலக கல்வியானாலும் சரி, மார்க்க கல்வியானாலும் சரி, அதை சரியான முறையில் கையாண்டால் அந்த ரெண்டுமே பயனுள்ள கல்விதான். அதை தவறான முறையில் கையாண்டால் அந்த ரெண்டுமே பயனற்ற கல்வியாக மாறிவிடும் என்பதை எனது தீர்ப்பாக கூறி, அதே சமயத்தில் உலக கல்வியை மட்டும் இன்றைக்குள்ள ஸ்கூல்லாம் போதிக்காம மார்க்க கல்வியையும் சேர்த்து போதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்களை நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயம் உருவாக்கி தர வேண்டும். பெற்றோர்களும் உலக கல்விக்கும் மார்க்க கல்விக்கும் சேர்த்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படியே இருங்கம்மா. சரிம்மா.